நடிகர் நடிகைகள் எல்லாம் ஒரு அளவுக்கு பாப்புலாரிட்டி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி சென்சேஷனலான நியூஸ் போட்டா நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சில பேர் இந்த மாதிரியான செக்ஸ் ஸ்கேண்டல் வீடியோஸ், எம்எம்எஸ் போட்டோஸ் அப்படின்னு ஆக்ட்ரஸ் பத்தி பரவ விடுவாங்கங்க. இதுல சில வீடியோஸ் மார்ஃபிங் பண்ண வீடியோஸ் அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா சில வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் உண்மையான தகவலா இருக்கும். இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் அவங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்தது, இப்போ ரிலீஸ் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் தருவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ், எம்எம்எஸ்லாம் கொஞ்ச நாளா இண்டஸ்ட்ரியில அதிகமா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதுல நிறைய செலிபிரிட்டிஸ் மாட்டிட்டாங்க. அதுல முதல்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தா த்ரிஷா கிருஷ்ணன். இவங்க 10 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அப்படின்னும் போதே கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ், எம்எம்எஸ்லாம் அவங்கள பத்தி அதிகமாவே வந்துச்சு. இதே போல ஆக்ட்ரஸ் ஹன்சிகா பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஸ்ரீதிவ்யாவோட ஒரு ஆபாச போட்டோ அண்ட் வீடியோ வைரலா பரவிட்டு இருந்ததுங்க. அந்த வீடியோ அவங்களோடது தான் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த வீடியோ அவங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்தது, யாரோ அதை பார்த்துட்டு பரவ விட்டுருக்காங்க, நான் நடிச்ச எத்தனையோ நல்ல படங்கள் இருக்கு, அந்த படத்தெல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்க தான் அந்த வீடியோல இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த லிஸ்ட்ல ராதிகா ஆப்தே இல்லாம இல்ல, அவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள பத்தியும் பல மார்ஃபிங் வீடியோஸ், அவங்க உண்மையாவே இருக்கிற மாதிரி வீடியோஸ் அப்படின்னு நிறைய வீடியோ சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல பரவிட்டு இருந்தது. ராயலட்சுமியோட ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கூட இந்த லிஸ்ட்ல இருக்குங்க. இதெல்லாம் இவங்க பப்ளிசிட்டிக்காக, பட வாய்ப்புகளுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அப்படி கிடையாது, இப்படி ஒரு வீடியோவே இல்ல, இது மாஃப்ட் அப்படின்னு ஆக்ட்ரஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும் ஒரு வகையில மாட்டும் போது நயன்தாரா மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்கள பத்தியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட எம்எம்எஸ் அண்ட் வீடியோஸ் வந்திருக்குங்க. சாதாரண பொதுமக்களை பழிவாங்கிறதுக்கே மார்ஃபிங் அப்படிங்கிற டூலை தான் யூஸ் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது பப்ளிக் ஃபிகரா இருக்க செலிபிரிட்டிஸை மார்ஃப் பண்ணாம விட்டாதான் ஆச்சரியம் அப்படிங்கிற நிலைமையில தான் இண்டஸ்ட்ரி இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களோட சப்போர்ட்ல தான் ஆக்டர்ஸும் ஃபீல்டுல இன்னும் நிலைச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தெரியற தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கமெண்ட்ஸை கீழே தெரியற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.